பீட்ரூட்டை நீங்கள் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகா அடுத்தது நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த காய் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் போடலாம். மிக்ஸி கழுவி கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும், ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு நல்ல டேஸ்டியான ஒரு பீட்ரூட் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.